ஜனநாயகன் படம் வெளியில் வரல இருந்தாலும் சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் எந்த ஒரு அழுத்தத்துக்கு நான் அடிபணிய மாட்டேன். சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது கரூருக்காக நடக்குது. நம்ம ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. நீங்கள் மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டீங்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் புளியோதரை ஒரு கிண்ணத்தில் தயிர் சாதம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் மிக்சிங் பண்ணி ஒரு ஸ்பூனையும் மாற்றி மாற்றி சாப்பிடக்கூடாது. தனியாக தான் சாப்பிடணும். இது கரூர் பிரச்சனையை பேசுவதற்கு சிபிஐ கேட்டது இவர் தான். போனார், அழகாக பதில் சொல்லிட்டு வந்திருக்காரு. இங்கே இருக்கிற நாய்கள் பேய்கள் எல்லாம் கதை விட்டுட்டு இருந்தது இல்லையா, கலங்கிட்டாரு, மிரண்டுட்டாரு, கவுந்துட்டாரு, அவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க. 30 தொகுதியை மட்டும்தான் ஒத்துக்கணும்னு சொல்லி கரூருக்கு பேசினாங்க. இப்படிலாம் கதை விட்டுட்டு தெரிஞ்சானுங்க. பெரிய பெரிய ஆளையே போய் சொன்னாங்க. பெரிய பெரிய மூத்த பத்திரிகையாளர்லாம் கதை விட்டான். அங்கே ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கலை. கரூர் விஷயத்தில் சிபிஐ நல்லது தான் கொடுக்க போகுது. ஸோ இவருடைய அரசியல், அதாவதுங்க பூட்டின வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து சத்தம் போடுறதுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தேர்தல் அறிவிக்கை இப்போ விடுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. தேர்தல் அறிவிக்கை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே? எடப்பாடிக்கு கெத்தாக சொல்கிறாருல்ல, 5 மேட்டர் கெத்தாக சொல்கிறாரு. இந்தந்த தொகுதிகள் கூட பிரித்து வச்சுருப்பாங்க, ஏப்ரல் மாதமே தொடங்கிட்டாங்க, கெத்தாக சொல்கிறாங்கல்ல, நீங்கள் பண்ண வேண்டியதானே? அரசியல் வேலையை பாருங்கள். எதுக்கு சும்மா உட்காந்து மேடையில் என்னை யாரும் பயம் ஆதவர்ஜனாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் ஊழல் செய்ய மாட்டேன் நான் நம்புங்கன்னு சொன்னீங்கன்னா, லாட்ரி விற்கிறதுல ஊழல் இல்லைன்னா, லாட்ரி தொழில் தானே உலகத்திலேயே. நான் கேரளா போயிருந்தேங்க போன 6ஆம் தேதி. ஒரே நம்பரில் 10 டிக்கெட் வச்சுருக்கான். ஏன்னா ஒரே நம்பரில் 10 டிக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு 5000 ரூபா வந்ததுன்னா 10 5000 கிடைக்குங்கிறான். அப்போ 1 கோடி வந்தால் என்ன நடக்கும்? 1 கோடிக்கு மட்டும் அப்படி கிடையாதுங்க. 5000 10,000ன்னு பிரித்து கொடுப்பாங்கல்ல அடுத்தடுத்த லெவலு, அதெல்லாம் 10 கிடைக்குமாம்மா. இந்த ரேஞ்சில் நடத்துகிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு 6 லட்சம் டிக்கெட்டு விற்று ஒரு லாட்ரி நடத்தணும்னா இவங்க 60 லட்சம் டிக்கெட்டை விற்கிறாங்க. மீதி 54 லட்சமும் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான். 60 லட்சம் சாப்பிட்றதுக்கு தான் இவங்களுக்கு. இதை மட்டும் ஒழுங்காக நடத்தி கொடுக்குறான். இவனமா இந்த ஊழல் செய்கின்ற ஒருத்தரை வைத்துக்கொண்டு நீங்கள் இல்லை நான் ஊழல் செய்ய மாட்டேன், என்கிட்ட ஊழலெல்லாம் நடக்காதுன்னீங்கன்னா எனக்கு கருணாநிதி சொல்கிறது தான் ஞாபகம் வந்தது. ஊழலுக்கு நான் நெருப்பை போன்றவன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஞாபகம். இல்லை, மக்கள் இடத்துல ஏதோ ஒரு கவனம் பெறுவதற்காக அப்படியான பேச்சுகள் பேசுகிறாரா சார்? ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் மீது ஊழல் வழக்கெல்லாம் இருக்குது, அவர் சுற்றி உள்ள பலர் மீது ஊழல் வழக்கு இல்லை. அரசியல்வாதி மேலே ஊழல் வழக்குங்கிறது யதார்த்தம். அது யார் வேணாலும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். கேஸ் எப்படி நகருதுங்கிறது தான் முக்கியம். உதாரணத்துக்கு உங்கள் மேலேயும் டைம் பாம்பு வைக்கலாம், என் மேலேயும் டைம் பாம்பு வைக்கலாம். உங்களது புஷ்ஷாயிடலாம், என்னோடது உடனே வெடிக்கலாம். அது ஒரு இஷ்யூ கிடையாது. செங்கோட்டையன் ஐயாவை அந்த விஷயத்துக்குள்ளே நான் கொண்டு வர மாட்டேன். ஆனால் ஊழல் அப்படிங்கிறதுல இப்போ நேஷனல் ஹெரால்டு கேஸ் எடுத்துக்கோங்க. ராகுல் காந்தியெல்லாம் உலகத்திலேயே இருக்கக்கூடாது அந்த கேஸுக்கு. ஜாமீன் வாங்கிட்டு உட்கார விடுறாங்க. அப்பட்டமாக காங்கிரஸ் தொண்டர்களையும் சுதந்திர போராட்ட வீரர்களையும் ஏமாற்றி பண்ணது நேஷனல் ஹெரால்டு ஊழல். ஸோ அதெல்லாம் தான் ஊழல்னு பேசணும். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார். இந்தியன் படம் முதல் படம் எப்போ சார் வந்தது? 92 95 அந்த ரேஞ்சில் தானே வந்தது. பெரிய சக்ஸஸ். அதே டீமு இந்தியன் 2 வருது, அதே ஊழலை பற்றி பேசுனாங்க. படம் ஓடிச்சா? இல்லை. ஏன்னா இங்கே ஊழலுங்கிறது கேஷுவல் ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு பிரச்சனையாக தெரியல. இப்போ ஹை ரேஞ்சில் எங்கேயோ போயிட்டு இருக்குது. பிஎம்எல்ஏக்கு போகுது, வெளிநாட்டில் முதலீடுன்னு போகுது, அவனுக்கு அங்கே சொத்து இங்கே சொத்துன்னு போகுது. செல்வ பெருந்தகைக்கு இந்த இடத்துல சொத்து இருக்குன்னு சொல்லி ஊழல் வழக்கு வர்ற அளவுக்கு வளர்ந்து போயிடுச்சு. ஸோ அதை பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் பிரிவினைவாதம் பேசுவார்கள், சார்களை வளர்ப்பார்கள். மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்கும் மட்டும் 30,000 கோடி ஒரு வருடமும் போகும்னு தியாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி நடந்துருங்கிறதுக்காகத்தான் நீங்கள் திமுகவை அனுப்பி வைக்கிறீங்களே ஒழிய மற்றதுக்காக இல்லை. ஓகே சார். செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு, டிடிவி தினகரன் தாவேக்கா வரதா தான் இருந்துச்சு, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தினாலே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க, இதெல்லாம் பொது வெளியில் சொல்ல முடியாது, சில சூழ்நிலைனால அங்கே அந்த பக்கம் போயிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாருல்ல சார். சார் ஆக்சுவலாக ஸ்ரீதேவி என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சார். எங்கள் அப்பா போய் பொண்ணு கேட்டார். உண்மையை சொல்கிறேன். டபக்குன்னு இந்த போனி கபூர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி பேசினா உங்களுக்கு சிரிப்பு வருமா வராது? நீ கூட்டணிக்கு பேசுகிற, இன்னொருத்த தூக்கிட்டு போயிட்டான்னா உன் பேச்சுவார்த்தை சரியில்லைன்னு அர்த்தம். நான் தான் சொன்னேன், செங்கோட்டையனை போராட்டம் நடத்தும்போது ஓபிஎஸ் தாவேக்கா டிடிவி எல்லாருமே தாவேக்கா பக்கம்தான் போவாங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு ஸ்ரீதேவி கொடுத்து வைக்கல, போனி கபூருக்கு கொடுத்து வச்சிருச்சு. இது போய் ஒரு விமர்சனமாக வைக்கிறீங்க. திமுக கூட்டணியிலேருந்து திருமாவளவன் வெளியேறுவதற்காக தான் பாமக இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் வரமாட்டோம்னு அன்னைக்கு எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்கிறாருல்ல சார். எப்படி சார் பார்க்குறேன்? இல்லை, அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை. அதாவது பாமக இருக்கும் இடத்தில்
விசிக இருக்காதுங்கிறது கிட்டத்தட்ட 5 தேர்தல்களாக நடந்துருச்சு. 2006 தேர்தல் பாமக வெற்றி பெற்ற தேர்தல். அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அது வந்து அர்த்தமற்ற விஷயம். இப்போது திமுக இருக்கிற இடத்துல அதிமுக இருக்காதுன்னு முடிவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, முட்டாள்தனம். அதிமுக எங்கே இருக்க வேணுங்கிறத அது முடிவு பண்ணணும். அதிமுக வந்ததுக்கப்புறம் திமுக எதற்குங்க அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணணும். இதுதான் நியாயமான கூட்டணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது இவங்களாம் அவர் வந்தால் இவர் வரமாட்டேன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு, முட்டாள்தனம். ராமதாஸ் ஐயா நான் வேண்டுமானால் திருமாவளவனோடு பேசுகிறேன்னு சொல்கிறது அதை விட தவறான ஒரு விஷயம். கூட்டணியில் யார் வேணாலும் சேர்ந்துருக்கலாம், அதில் என்ன இருக்குது? திருமாவளவன் ஐயாவுக்கு 10 சீட்டு கொடுத்தா பாமக ராமதாஸ் அப்பா கட்சிக்கு என்ன 10 சீட்டாக கொடுக்க போகிறாங்க? அவர்கிட்ட இருக்கிறது 4 பேர் தான், 4 சீட்டு தான் கொடுப்பாங்க. சரி, இப்போ உள்ள என்டிஏ கூட்டணி திமுக வீழ்த்துவதற்கு பலமாக இருக்கா சார் தமிழகத்தில்? 20+18 2024 அவங்க 2 பேரும் பெற்ற வாக்கு, அதிமுகவும் பிஜேபியும் கூட்டிக்கோங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு. பாமகவில் ஒரு தெளிவு வந்திருக்கு. பாமகலேருந்து திமுக உளவாளிகள்லாம் வெளில போயிட்டாங்க, அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி டிடிவிக்கு நிலை புரிஞ்சிருக்கு. அண்ணாமலை ஐயா எடுத்த முயற்சியும் டிடிவி தினகரன் இறங்கி வந்ததும் தான் அந்த கூட்டணிக்கு வாய்ப்பாக இருந்தது. எடப்பாடி முதல்ல தப்பு பண்ணலை, பின்னாடி சரி பண்ணிடல, அவர் தெளிவாக தான் இருந்தார். அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஸோ 38 அதிகமாகத்தான் ஆகும். 1. 2வது, பாராளுமன்ற தேர்தலை விட சட்டசபை தேர்தலில் வாக்கு அதிகமாக வரும். 2. அது எப்போதுமே உங்களுக்கு தெரியும். 19ல் 18, 21ல் 33ன்னு அதிமுக வாங்கினது தெரியும். 3வது தான் நான் எப்போதும் சொல்கிறது, 5 வருடம் ஒரு நாள் திமுக ஆட்சியில் இருக்கவே இருக்காது, இருக்கக்கூடாது, இருப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை, இருந்தால் தமிழ்நாடே இருக்க போவதில்லை. அந்த 3 காரணத்துக்காக ஜெயிக்க போகிறாங்க. இதே போல தான் தாவேக்கா சொன்னாங்க சார், 20% வாக்குகள் இருக்குது, ஜனநாயகன் படத்துக்கு பிறகு ஒரு 18% அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல சார். நான் திரும்பவும் சொல்கிறேன் சார், விஜயோடைய வாக்கை அன்டெஸ்டட்னு சொல்கிற ஆள் இல்லை நான். எனக்கு எப்போதும் ஒரு எண்ணிக்கை போட தெரியும். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 850 ஸ்க்ரீன்ஸில் படம் ரிலீஸ் ஆகுது. 10 நாள் ஃபுல்லாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப உரையால் வரலாம், அல்லது ரசிகர் நண்பர்களோடையோ அல்லது குடும்பத்தினரோடையோ வந்திருக்கலாம். அதையும் ஒரு வாரம் தள்ளி வச்சுக்கோங்க. 850 ஸ்க்ரீனு, 300 சீட்டு, 3 காட்சின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, வாரம் நாளில் ஃபுல்லாக இருக்காது. அப்போ 4 3 ஆக்கினா தான் ஃபுல்லுங்கிற கதைக்குள்ளே வரும். ஸோ 850, 3 காட்சி, 300 சீட்டு, 10 நாள், இவ்வளவு தான் அவருடைய ரசிகர்கள். இதை கூட்டினீங்கன்னா 85 லட்சம் வந்ததுன்னா 85 லட்சம் வாக்கு விஜய்க்கு போகத்தான் போகிறது. அது 20%ங்கிறது அந்த தொகுதியில் எப்படிங்கிறத வச்சு முடிவாகும். இன்னொரு தொகுதியில் அது கம்மியாக வரும். அது சீட்டை பொறுத்து இருக்குது. இந்த 85 லட்சம் பேர் எந்தெந்த தொகுதியில் இருக்காங்கங்கிற அடிப்படையில் நடக்க போகுது. அவருக்கு 20% இருக்குன்னே சொல்லுங்களேன். 20% அவருக்கு இருக்குது சார். இவருக்கு 8% இருக்குது சார். நாத்தாக்காக்கு 12% தூக்கிட்டீங்க, 40% போச்சா? 18% ஓட்டு போட போகிறது இல்லை, 58% ஆச்சா? 18 ஏன் ஓட்டு போடுறதில்லைன்னு சொன்னேன்னா, 30 ஓட்டு போடுறதில்ல, அதில் 12 போச்சு, அப்புறம் மீதி 18 தானே. 58 தள்ளிடுங்க, மீதி 42. 2 கட்சிக்கு தானே. 21-21னாலும் விஜய் தோற்று போகிறாரு, 25-15னாலும் விஜய் தோற்று போகிறாரு. நான் சொல்கிறேன், ஈக்குவேஷன் புரியுதா? இது எதுக்கு பெரிய பெரிய கால்குலேஷன்ஸ்லாம் போடணும்? சிம்பிள் கால்குலேஷன். அவருடைய வாக்கு 85 லட்சம் வரைக்கும் வருவதற்கு சாத்தியம் இருக்குது.